உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது அவங்க சொன்ன இன்னொரு காரணமும் இருக்கு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மதச்சார்பற்ற ஆட்சி அமையணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? உங்க கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம, அந்த கட்சி தலைவருக்கு தெரியாம திருட்டுத்தனமாக இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சிருந்தீங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த திருட்டுத்தனமான வார்த்தையை மட்டும் நிக்கிறேன். இந்த கட்சி தலைவருக்கே தெரியாம இந்த ஆட்சிக்கு ஆதரவு தர வச்சீங்க. இப்ப நான் சொல்றதுலாம் ரொம்ப டீசென்டான வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் உட்காருங்க. உங்களை சொல்ல உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் காமராஜ் உட்காருங்க. இப்ப நான் சொன்னதுல ரொம்ப டீசென்டான விஷயம் வெர்ஷன். அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து அதே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்ட்டுடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமா இந்த ஓட்டெடுப்பில் கலந்துக்காம திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் உறுப்பினர்கள் நாங்க வெளிநடப்பு செய்ய போறோம். நாங்க வெளிநடப்பு செஞ்சாலும் அதனால பேரவையுடைய எண்ணிக்கை அளவு குறைஞ்சு நீங்க நிச்சயம் இந்த வாக்கெடுப்புல வெற்றி பெறதான் போறீங்க. அப்படி வெற்றி பெற்ற பிறகாவது மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி உங்களுடைய பணிகள் இருக்கணும், உழைங்க. எங்க தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 வருஷமா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்து திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தொடரணும். தயவு செஞ்சு அதில் அரசியல் செய்ய வேணாம். ஏன்னா இந்த மாசம் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டங்கள்ல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வர மாசம் வர கல்வி ஊக்கத்தொகை
7ஆம் தேதி கொடுத்துருக்கணும், இது வரைக்கும் வரல. அவங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஸ்கூல் இல்லைனாலும் ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல்ல ரீஓபன் பண்ண போறாங்க. அப்ப காலை உணவு திட்டத்துக்காக பள்ளி மாணவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கு. நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர், அன்பு கரங்கள்னு பல்வேறு திட்டங்களுடைய பயனாளிகள்லாம் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு என்ன செய்ய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்றதும் தன்னுடைய முதல் உரையில அவகாசம் வேணும்னு கேட்டீங்க. நிச்சயம் அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனா காத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் ரொம்ப காலம் காக்க வச்சிடாதீங்க. அது மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. மகளிருக்கு மாசம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்டும் நீண்டுட்டே இருக்கு. பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நீங்க வாக்குறுதிகளை சொல்லும் போது நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறீங்க. எனவே அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க. இந்த நேரத்தில் எங்க திராவிட மாடல் ஆட்சியை பத்தி நான் ஒன்னே ஒன்று மட்டும் குறிப்பிட விரும்புறேன். நாங்க ஆட்சிக்கு வரும்போது 2021 கடுமையான கோவிட் பெருந்தொற்று காலம், செகண்ட் வேவ். அப்ப மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.7%. அந்த நிலையிலையும் எங்க தலைவர், எங்க முதலமைச்சர் அப்போ முதல் கையெழுத்திலேயே மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தை கொடுத்தார். முதல் நாளே எல்லா குடும்பங்களுக்கும் 4000 ரூபாய் லாக்டவுன் உதவித்தொகையை எங்க முதலமைச்சர் கொடுத்தார். ஆவின் பால் விலை குறைப்பு, இப்படி முதல் நாளே 5 கோப்புகள்ல கையெழுத்து போட்டார். ஒரே மாசத்துல தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி பெட்ரோல் விலைய லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பதற்கான உத்தரவையும் எங்க முதலமைச்சர் போட்டார். இப்படி கடுமையா உழைச்சதுனாலதான் இன்னைக்கு 5 ஆண்டு முடிவில் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்களுடைய தலைவர் மாத்தி காட்டியிருக்கிறார். நாங்க நம்பர் 1 மாநிலமா மாத்திட்டு தான் ஆட்சியை விட்டு போயிருக்கோம். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்ட பொழுது கோவத்துறை குறிப்பிட்டு சொன்னார்கள். கோவத்துறையில் இருந்துள்ள அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள். நான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு நம்பிக்கை கோரும் தீர்மானம் சட்டமன்றத்தில் வருகின்ற பொழுது 122 பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் வாக்களித்துத்தான் நான் முதலமைச்சர் ஆனேன் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பதில் உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என நான் மொழிந்துள்ள அரசினர் தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சிகளை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து தீர்மானத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் உரையாற்றியுள்ளனர். உரையாற்றிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு சே. ராஜேஷ்குமார் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்றதோடு மட்டுமல்லாமல் மதசார்பற்ற அரசுக்கான ஆதரவு என கூறினார்கள். நிச்சயமாக இந்த அரசு மதசார்பற்ற அரசாகத்தான் செயல்படும்
என்கிற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக உரையாற்றிய திரு ஆர் செல்லசுவாமி அவர்கள் இந்த தீர்மானத்தை வரவேற்று முழுமையான ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் திரு வன்னி அரசு அவர்கள் உரையாற்றுகையில், நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று இந்த அரசு 5 ஆண்டுகள் தொடரும் என நம்பிக்கை தெரிவித்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமான அரசல்ல, எதிர்ப்பவர்களுக்கான அரசும் இது என சுட்டிக்காட்டியமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு ஆமு ஷாஜகான் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று வரலாற்று சாதனை இந்த அரசு படைக்கும் என வாழ்த்தியுள்ளார்கள். மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று உரையாற்றியுள்ளார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு திரு ராமச்சந்திரன் அவர்கள் தீர்மானத்தை வரவேற்று பேசியுள்ளார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரையாற்றுகையில், எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சிகளாக நினைக்காமல் எங்கள் அரசு செயல்படுவது குறித்து குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தமைக்கு என்னுடைய நன்றி. மேலும் ஓரிரண்டு கருத்துக்களை தெரிவித்து தெளிவுபடுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட். தமிழ்நாட்டை ஆண்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த அரசுகள் இந்த நாட்டு மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி தீட்டிய திட்டங்கள் சமூக நீதிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களின் எண்ணங்கள் என இவற்றை மனதிலே கொண்டு எங்களுடைய ஆட்சி நடைபெறும் என்கிற உறுதியை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசிய திரு எம் போஜராஜன் அவர்கள் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்து உரையாற்றியுள்ளார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அடுத்து உரையாற்றிய மாண்புமிகு முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் உரையாற்றுகையில், விவசாயிகள், இளைஞர்கள், மகளிர் நலன், மது ஒழிப்பு குறித்து செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து குறிப்பிட்ட தீர்மானத்திலிருந்து விலகி நிற்பதாக தெரிவித்துள்ளார்கள். மகளிர் பாதுகாப்பிலிருந்து தவிர எந்த அரசு இம்மியளவும் இடம் தராது. அடுத்து உரையாற்றிய மாண்புமிகு திரு மு தமிழன் அன்சாரி, மாண்புமிகு திரு கே நித்யானந்தன், மாண்புமிகு முனைவர் எம்எச் ஜவாஹிருல்லா, மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மற்றும் ஆகியோர் உரையாற்றுகையில் தீர்மானத்தை எதிர்த்து உரையாற்றியுள்ளார்கள். எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். மாண்புமிகு திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தீர்மானத்தை ஆதரித்து உரையாற்றியுள்ளார்கள். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். எனவே நான் மொழிந்துள்ள இத்தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். அரசினர் தீர்மானத்தின் மீது இப்போது வாக்கெடுப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 99 கீழ் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வாக்கெடுப்பிற்கான 2 நடைமுறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் வாக்கெடுப்பு, அதாவது குரல் வாக்கெடுப்பு அல்லது எண்ணி கணிக்கும் வாக்கெடுப்பு முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என